ஹாய் மம்மி, நீ பாபி கிச்சன் என்ன சமையல்? ஹாய் வா சொல்கிறேன். இன்னைக்கு பாபி கிச்சனை இழுத்து மூடியாச்சு. இது ஒரு சூப்பரான மண்டே தான். இன்னைக்கு பாபி கிச்சனை இன்றைக்கும் இழுத்து முடியாச்சு. என்ன சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் சூப்பரான சாப்பாடு. நல்லா நேத்துள்ள சாதம். அது நேத்துள்ள சாதத்தில் தண்ணியும் இது என்ன பேர், தயிர், தயிரை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு பக்கடா, அதுக்கப்புறம் நேற்றுல பழைய குழம்பு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பக்கடாலும் அமேசிங். இது வந்து 2 கிலோ வாங்கிட்டு போகணுன்னு இப்போவே முடிவு பண்ணிட்டேன். வாங்க பிள்ளைகள் என்ன சாப்பிட்றாங்க பாருங்க. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நல்ல எம்மியான அது என்ன சாதம், சாம்பார் சாதம் வித் ஊறுகாய். அதுவும் சாம்பார் சாதம் வித் ஊறுகாய். ஐயோ உங்களோட டப்பாவங்க. இவங்க கர்ட் ரைஸ் பார்த்திங்கன்னா, இவங்க 2 பேரும் பிள்ளைகள் 2 பேரும் சாம்பார் சாதம், இவங்க கர்ட் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹோட்டலில். ஆனால் நான் மட்டும் நேற்றுள்ளது யாருக்கும் கொடுக்காம இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை நானே சாப்பிட்டேன். இவங்களுக்கு தான் இந்த கஞ்சி கொடுக்கணுன்ட்டுனேன். இவங்க அதுக்கப்புறம் என் மேலே பாவப்பட்டு சரி இந்த ஃபுட்டை நீனே சாப்பிடுனா, ஒன்றுக்கு உதவாத தயிர் சாதத்தை சாப்பிட்டுக்கிறேன். நைட்டு கொஞ்சம் நல்லா ஹார்டாக எடுக்கணும்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கேன். நைட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு நான் டின்னர் போட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் இன்றைக்கி பபி கிச்சனில் சூப்பரான எம்மியான என் வளையல் பார்த்துக்கோங்க. சூப்பரான, ஏன்னா கண்ணாடி வளையல் போடணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் இந்த 3 கலரையும் போட்டிருக்கேன். சூப்பரான எம்மியான சாப்பாடு சாப்பிடலாமா?